Hi friends, welcome to part-time recipes. இன்னைக்கு நம்ம ரெசிபில எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சாண்ட்விச், அதோ சிக்கன் சாண்ட்விச் எப்படி செய்யறதுன்னா பார்க்க போறோம். இது நம்ம வீட்ல எல்லாத்துக்குமே பிரேக்ஃபாஸ்டா கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாம். வாங்க கிச்சனுக்குள்ள போலாம். இப்போ ஒரு பவுல்ல 250 கிராம் அளவு நான் சிக்கன் எடுத்திருக்கேன். போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர், தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். and 1/2 tablespoon pepper, 1/2 tablespoon chicken masala, 1/2 tablespoon மல்லித்தூள், 1/2 tablespoon மிளகாய்த்தூளும் இதில் நான் ஆட் பண்ணுறேன். கூடவே 1/2 tablespoon பூண்டு பேஸ்ட்டும் 1/2 tablespoon இஞ்சி பேஸ்ட்டும் நான் இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் இதை நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்குங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம பரட்டி வச்சுருக்க சிக்கன் எல்லாம் போட்டு எடுத்துடலாம். இது நம்ம ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சதுக்கப்புறமும் நம்ம பொரிக்க ஆரம்பிக்கலாம், இல்லை அப்போவே கூடி பொரிச்சுக்கலாம். இப்போ பாருங்க, ஒரு சைடு வெந்துருச்சு. இப்போ ஒரு சைடை வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி கிரில் பண்ண மாதிரியும் நம்ம சாண்ட்விச்சில் வைக்கும் போது அதுவும் டேஸ்ட் நல்லா இருக்கும். எல்லா சிக்கனையும் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். மறுபடியும் வேகட்டும். இப்போ பாருங்க, நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இனி இருக்கிற சிக்கனையும் இதே மாதிரி நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே பேனில் 1 கப் அளவு குட்டி குட்டியாக நறுக்கின வெங்காயம், அதே மாதிரி 1 கப் அளவு கிரீன் கலர் கேப்சிகமும் நான் இதில் சேர்த்துறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த எண்ணெயிலேயே வேக விட்டுறலாம். இப்போ இது வெந்ததுக்கு அப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் கிரீன் சில்லி சாஸும் 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸும் இதில் நான் சேர்த்துறேன். இது ரெண்டும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துனா போதும். தேவையான அளவு உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு பெப்பர், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா. நம்ம ஃப்ரை பண்ண சிக்கனை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மசாலாலாம் ஆட் பண்ணி இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பீசஸ் வந்து சிக்கன் பீசஸ் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக வைக்கிற வேண்டாம். ஓரளவுக்கு பெருசாக இருந்தால் தான் சாண்ட்விச்குள்ளே வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சிக்கனையும் இதில் நம்ம சேர்த்திடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிக்கன் கூட கேப்சிகம் சேர்த்தும் போது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். பவுலுக்கு மாற்றினதுக்கு அப்புறம் இது கூட நம்ம மயோனஸ் வந்து 2-3 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம். மயோனஸ் ரெசிபி நான் மேலே ஐ பட்டன்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் மல்லி இலையும் இதில் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் 4 பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். இதில் ஓரங்கள் எல்லாம் கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பிரெட் ஸ்லைஸோட ஒரு சைடு மேலே மட்டும் நம்ம டொமேட்டோ கெச்சப் அப்ளை பண்ணிக்கலாம். இதை அப்ளை பண்ணி நம்ம சாண்ட்விச் சாப்பிடும்போது புளிப்போட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி 4 பிரெட் ஸ்லைஸ்லேயும் நான் அப்ளை பண்ணியிருக்கேன்.
இப்போ இதுல நம்ம சிக்கன் ஸ்டஃபிங்கை உள்ள வச்சிடலாம். எல்லா சைட்லயும் இந்த மாதிரி வச்சிருங்க. ரெண்டு பிரெட்ல இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். மீதி 2 பிரெட் அதுக்கு மேலே மூடுறதுக்காக நம்ம வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நான் சீஸ் வைக்கிறேன். இது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வச்சா போதும். இந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும்னா வைங்க, நல்லாயிருக்கும். இனி இந்த பிரெட்டை நம்ம ஃப்ரை பண்ணால் போதும். இதுக்கு நான் சாண்ட்விச் மேக்கர் எடுத்திருக்கேன். நார்மல் தவாலையும் நம்ம இதை பண்ணலாம். இதில் கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. பட்டர் இல்லைன்னா நெய் கூடி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம பிரெட் வைக்கலாம். மேலே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ இங்க மேலேயும் கொஞ்சமா நான் பட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஓரங்கள் அமுத்தி விட்டுக்கலாம். பாருங்க, சூப்பரா ஃப்ரை ஆயிருக்கு. மேலே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இதே மாதிரி இன்னும் இருக்க ஒரு பிரெட்டையும் இதே மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வெஜ்ஜை சூப்பராக நம்ம ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப ஈஸியாகவும் சீக்கிரமாகவே இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெலாம் இது செஞ்சு கொடுத்தா எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனாலும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இன்னொரு ரெசிபியில் நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.